டிஎன்ஏல வந்து பெரும் மாற்றம் நிகழ்ந்தா தமிழர்களோட இனமே அழிஞ்சிருமா? தமிழர்களின் மரபணுல பழங்கால இந்தியர்களுடைய அந்த மரபணு இருக்கக்கூடிய ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு அதிக மதி குடிச்சு போதை பழக்கம் உள்ளவங்களுடைய அந்த ஒரு வம்சாவளியினருக்கு டிஎன்ஏ ரொம்ப மோசமா சிதிலமடைஞ்சு போறதுனால மாநிலங்கள் விட்டு மாநிலம், வெளிநாட்டவர்களோட திருமணம் இது மாதிரியெல்லாம் நடக்கும்போது டிஎன்ஏல மாற்றங்கள் ஏற்படாதா? இந்த டிஎன்ஏ பாதிப்பு வந்து அதிகமாக கன்சியூம் பண்றவங்களுக்கு ஏற்படுதா இல்லை எல்லாருக்குமே ஏற்படுதா? தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய மரபணு டிஎன்ஏ மாறப்போகுது, தமிழ் இனமே அழிய போகுதுன்றப்ப அடுத்த 30 ஆண்டுகள்ல தமிழர்களோட டிஎன்ஏ அமைப்புல பெரும் மாற்றம் நிகழப்போவதா பொது சுகாதாரத்துறை நிபுணர் டாக்டர் குழந்தைசாமி எச்சரிச்சிருக்காரு. இதை கேட்கும் போதே பெரும் அதிர்ச்சியா இருக்கு. டிஎன்ஏல வந்து பெரும் மாற்றம் நிகழ்ந்தா தமிழர்களோட இனமே அழிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வியும் இதனால எழுது. இப்ப இனம் அப்படின்னா அந்த குழுவை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய பண்புகள். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த பாருங்க அப்பா மாதிரியே நடக்கிறான், அப்பா மாதிரியே சில செய்களை செய்யறாங்க குழந்தைங்க, நம்ம சொல்லுவோம். நம்ம இதுக்கு மூல காரணமா அமையிறது என்னன்னு பார்க்கிறப்ப டிஎன்ஏ தான். இது டிஎன்ஏ வந்து இன்னும் எளிதில் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னா, அது ஒரு கோடு மாதிரி. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே இருக்குது, கீபோர்டு இருக்குது, உள்ள ப்ராசஸர் இருக்குது, இதர உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, அதுக்கு தேவையான எல்லாமே அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே இருந்தால் அது இயங்கிருமா? இயங்காது. அதற்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங். அது எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு கோடிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான கோடிங் தான் நம்ம உடல்லையும் இருக்கிறது. மூளை இருக்குது, நுரையீரல் இருக்குது, ஏகப்பட்ட உலகில் வந்து அத்தனை உறுப்புகளும் இயங்கணும் அப்படின்னா ஒரு கோடிங் வேணும் இது செயல்பாடுக்கு. அது போக இது அனைத்துமே வந்து கடத்தப்படும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. தமிழர்களின் மரபணுல பழங்கால இந்தியர்களுடைய அந்த மரபணு இருக்கக்கூடிய ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்ற ஒரு மரபணு மூலக்கூறு இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்குது. இப்படி ரொம்ப தனித்துவமான விஷயங்கள் வந்து தமிழர்களுக்குன்னே இருக்கு. 1971 தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கு வந்து விலக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து மது குடிக்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஜீன்கள்ல வந்து பாதிப்பு ஏற்படுறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 3வது தலைமுறையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே அவங்களுக்கு வந்து மதுக்கு அடிமையாகக்கூடிய அந்த எண்ணம் வந்துருமா? அப்படிதானேங்க. இப்ப பண்பு நம்ம சொல்றோம்ல, அப்பா மாதிரி பார்க்க இருக்காங்க, அம்மா மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் வந்து தன்னால அவங்களுக்குள்ளே அந்த வந்துடும். அது போக உடல்ல பாதிப்புகள். இப்போ ஒவ்வொரு தடவை இந்த மது அருந்துறப்ப போதைப் பொருள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது டிஎன்ஏடைய மூலக்கூறு சேதமடையுது. இப்படி தொடர்ச்சியா சேதமடைஞ்சு ஃபைனலா பார்த்தீங்கன்னா அது இல்லாமையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேட்ச் ஒர்க்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பில்டிங்லேயோ ஒரு சாலையிலையோ ஒரு பேட்ச் ஒர்க்கு, அதை தோண்டி அந்த இடத்துல அது வந்து சரி பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப அதை தன்னைத்தானே சரி செய்யவும் முடியாது, அதே வேளைகளில் அதனால இருக்கவும் முடியாது. இது என்ன ஆகும்னா அந்த டேமேஜோட வந்து மூலக்கூறு கடத்தப்படுறது. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். மது பழக்கம் மட்டும்தான் டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணுமா, இல்லை வேற எந்த காரணிகளும் வந்து டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணாதா? இருக்கு. புறஊதா கதிர்கள், புகைப்பிடித்தல், அப்புறமா போதை பழக்கம் தானே அதுவும். ஆமாம். மோசமான உணவு முறைனா சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லை, சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளாததும் ஒரு காரணமாக அமையும். காற்றில் நீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசு, இதனாலையும் டிஎன்ஏல வந்து சேதங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மது குடிப்பவர்கள் வந்து உலகளவில் பல நாட்டினரும் இதுக்கு பழக்கமாக இருப்பாங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம்? நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் முழுக்க தமிழர்கள் இருந்த பகுதி தான். இந்த ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்ற ஒரு மூலக்கூறுனால பழங்கால இந்தியாவினுடைய அந்த சமூக குழுக்களிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம், அந்த ஒரு பழக்க வழக்கம், அதை கடத்தி கொண்டு போகிறது, எடுத்துகிட்டு போகணும்லங்க அடுத்த தலைமுறைக்கு. எதிர்ப்பு சக்தி முதற்கொண்டு கடத்தப்படுதுங்க. அதிக மதி குடிச்சு போதை பழக்கம் உள்ளவங்களுடைய அந்த ஒரு வம்சாவளியினருக்கு டிஎன்ஏ ரொம்ப மோசமாக சிதிலமடைஞ்சு போகிறதுனால அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைகின்ற தரவுகள் இருக்குது. இப்போ ஒரு தந்தை வந்து மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறவரா இருந்து அவருடைய பையனுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கு.
அப்ப அவருக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் இருந்திருக்குமா? இந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணம் கடைசி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ தலைமுறையா 2 சொல்றாங்க. தலைமுறை, அந்த தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு ஆளானதுனால இன்னைக்கு இந்த கட்டம் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இது முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறையினர் குடிக்காம இருக்கணும். அப்ப அதுக்கு அப்புறம் வர தலைமுறையினர் தான் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு போதைக்கு அடிமை இல்லாம முழுசா. இப்ப தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதை பழக்கம் இருக்கு, மது பழக்கம், குறிப்பா மது பழக்கம் இருக்கு. மகனுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பழக்கம் உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். மாநிலங்கள் விட்டு மாநிலம், வெளிநாட்டவர்களோட திருமணம், இது மாதிரி எல்லாம் நடக்கும்போது டிஎன்ஏல மாற்றங்கள் ஏற்படாதா? அப்ப தமிழர்களோட டிஎன்ஏல வந்து மாற்றம் ஏற்பட்டு அது குறைய வாய்ப்பு இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆணோ பெண்ணோ, இதே இது ஆசியாவின் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய சைனான்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யறாங்க. நிறைய செய்திகள் நம்ம பார்ப்போம்ல, வெளிநாட்டவரை சேர்ந்த திருமணம் செய்த ஆண் பெண். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நடந்துச்சு. இப்படி அவங்க திருமணம் செய்யும் பொழுது இந்த டிஎன்ஏ மூலக்கூறு எப்படி கடத்தப்படுது, எந்த அளவு கடத்தப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து ஒரு 50%, சைனா கலாச்சாரத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து ஒரு 50%, இப்படி மிக்சராக அந்த குழந்தைக்கு போகுது. அப்போ 2 கலாச்சாரமும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படுது. அடுத்து அந்த குழந்தை வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ்னு எடுத்துக்குவோம், அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யுது அப்படின்னா இந்த 50% இருக்கிற இதுல பாதி 25, அங்க இருக்கிறதுல பாதி. முடிவுல வந்து அவங்க ஒரு தமிழரையே திருமணம் பண்றாங்க அப்படிங்கும்போது எந்த மாதிரி எண்ணிக்கை வந்து டிஎன்ஏ மாறிடுமா? ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% முழுசா கிடைச்சிடும். இங்க 1%, 2%, 10% இருந்தாலுமே முழுசா கிடைச்சிரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டியது. இதை வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்ப திருமணம் செய்யறதுனால தமிழக கலாச்சாரம் அழிஞ்சு போயிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம்லாம் நிலவும். ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக கலாச்சாரம் வந்து சாதாரண ஒரு திருமணம் செய்யறதுனாலயோ இல்லை பிற ஏதாவது ஒரு செயல்கள்னாலயோ அழிஞ்சு போறது கிடையாது. போதை, மது, இது மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிக பாதிப்பு ஏற்படுது. அவருடைய கலாச்சாரம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான பண்புகள் வந்து அழிக்கப்படுது. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்புன்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இதை நம்மளே பாக்குறோமேங்க, முன்ன மாதிரியா இருக்கு இன்னைக்கு வந்து கிளினிக் ஹாஸ்பிட்டல்ல. இல்ல நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஊர்ல ஒரு பெரிய டாக்டர் இல்ல ஒரு 2-3 பெரிய டாக்டர் தான் ஒரு ஊருக்கே இருப்பாங்க. ஆமா, இப்போ ஒரு தெருவுக்கே 2-3 கிளினிக்குங்கிற நிலைமை உருவாயிருச்சு. அந்த கிளினிக்லயும் எப்பயும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. அப்ப தினமும் ஒரு நோயினால பாதிக்கப்படுறவங்கள எண்ணிக்கை எப்படி அதிகமாகிக்கிட்டே போகுது? இதற்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம். இப்ப நடக்கக்கூடிய இந்த பருவ காலத்துல சீசன் சொல்லக்கூடிய அந்த நோய் சீசன் அப்படின்றது பெரும்பாலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கிளினிக் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ கூட்டம் இருக்கு. டாக்டரே கேட்கும் பொழுது இல்லைங்க இது சீசனே கிடையாது, இந்த பீரியட்ல இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறாங்க. மனிதனுடைய அந்த நோய் எதிர்ப்புன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப அதெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனை கடத்தப்படு அப்படின்றப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு போதை தலைக்கேறி எங்கேயாவது விழுந்து கிடக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த டிஎன்ஏ பாதிப்பு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஏற்படுதா இல்லை எல்லாருக்குமே ஏற்படுதா? சும்மா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றேங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடுவோம். அதே போல் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அவுன்ஸ் தான் சாப்பிடுவோம், 30 ml 50 ml இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். எத்தனை ml சாப்பிட்டாலும் அதற்குரிய பாதிப்பு உடலில் இருக்கும். விஷமே எடுத்துக்குவோமே, முழுக்க முழுக்க ஒரு விஷம். சரி, அது 1 ml சாப்பிட்டா 2 ml சாப்பிட்டா பாதிப்பு வராதில்ல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதற்கான பாதிப்பு இருக்கும். நிறைய பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவங்களை வந்து கேட்டு பாருங்க எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு. உயிர் பிழைச்சவங்க நான் சொல்ல வரேன் நான். இது வந்து வெளியில உடனே தெரியுது, ஆனா மதுன்றது உடனே தெரியாது. அது கடைசி ஸ்டேஜ் அப்போதான் தெரியும். இத்தனை நாள் தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய மரபணு டிஎன்ஏ மாறப்போகுது, தமிழ் இனமே அழிய போகுதுன்றப்ப கண்டிப்பாக இதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். முழு மது விலக்கை கொண்டு வரணுன்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது.
மது மட்டும் இல்லை, போதை விலக்கு எல்லாமே தான். ஸோ அதற்கான முன்னெடுப்பை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிருக்கு.